ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஈக்விட்டி ரிசர்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் வந்து எப்படி ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். இந்த வீடியோ வந்து பைமோட் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் க்ரோசரி ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீக்வன்ஸ் இதுதான். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் ரோல் ஆஃப் ஈக்விட்டி அனாலிஸ்ட், அப்புறம் ஈக்விட்டி ரிசர்ச்னால் என்ன, டாப் டவுன் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் என்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, என்ன டூல்ஸ் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அதில் உள்ள சேலஞ்சஸ் எல்லாம் பார்க்கலாம். ஈக்விட்டி ரிசர்ச்னால் பேசிக்காக ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது தான். எது வந்து அதிகமாக க்ரோத் தரும் அப்படின்னு பார்த்து அந்த ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ரோல் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஈக்விட்டி அனலிஸ்ட்ஸ் வந்து பப்ளிக் கம்பெனிஸில் அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அப்புறம் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. எக்கனாமிக் எப்படி போயிட்டுருக்கு, ரெசெஷன் இருக்கா, இல்லைனா க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஷேர் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லை செல் பண்ணுங்கள், இல்லை பை பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி. அனலிஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபைண்டிங்ஸை வந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே சமயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் மூலிமா நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் இன்சைட் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 டைப் ஆஃப் ஈக்விட்டி ரிசர்ச் இருக்குது. ஒன்று செல் சைட் ரிசர்ச், இன்னொன்று பை சைட் ரிசர்ச். செல் சைட் ரிசர்ச் வந்து மார்க்கெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது, ரீட்டைலர்ஸோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தெரியணும். அதனால் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் தான் செல் சைட் ரிசர்ச். பேசிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பீக்கில் நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்காண்டி அவங்க ரிசர்ச் பண்ணுறது தான் செல் சைட் ரிசர்ச். பை சைட் ரிசர்ச் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்க்காக அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறது தான். அவங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு புதுசாக எதாவது ஸ்டாக் ஆட் பண்ணலாமா, அக்குமுலேஷனில் இருக்கிற அசெட்ஸ் எல்லாமே இப்போ எப்படி அக்குமுலேட் பண்ணலாம் லாங் டேர்முக்கு க்ரோத்துக்காக அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுறது தான் பை சைட் ரிசர்ச். செல் சைட் அனலிஸ்ட்ஸ் வந்து எப்போ கேஷ் அவுட் பண்ணலாம், எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எப்போ நல்ல ஒரு செல்லிங் டைம் இருக்குது, செல் சைட் அனலிஸ்ட்ஸ் வந்து எப்போ செல் பண்ணலாம், எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பை சைட் ரிசர்ச், பை சைட் அனலிஸ்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் ஜெம்ஸ், அப்புறம் லாங் டேர்ம் அசெட்ஸ், இந்த மாதிரி எதுலலாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணுவாங்க. டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து மோஸ்ட்டாக ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். அது ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேமான ஒரு ஃபேக்டர் வந்து பார்ப்பாங்க. அதாவது எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், எக்கானமி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. எக்கானமி வந்து எப்படி போயிட்டுருக்கு, ரிசெஷனா இல்லைனா க்ரோத் ஆகிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்பெனிஸ் வருவாங்க, அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ், இப்படின்னு படிப்படியாக இறங்கி வருவாங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து எந்தெந்த கம்பெனிஸில் எந்தெந்த செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து ஒரு இன்சைட் கிடைக்கும். இந்த அனாலிட்டிக்கல் அப்ரோச்சை வந்து இன்வெஸ்டர்ஸ் ஏன் எடுக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ராடரான மார்க்கெட்டை ட்ரெண்டு வந்து புரியும். அதே சமயம் எக்கானமி எங்கே போயிட்டுருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பேசிக்கலி ப்ரெடிக்ட் எக்கானமி அடுத்த 5 வருஷம், அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பூமிங் செக்டார்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அது பை சைட் ரிசர்ச். எப்போவுமே மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸில் அலைன் ஆகிற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அதிகமாக ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். டாப் டவுன் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். கீ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஓவரால் கண்ட்ரியோட ஜிடிபி பார்ப்பாங்க, க்ரோத் ரேட் பார்ப்பாங்க, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸு, இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு அவங்களோட எக்கானமியோட ஹெல்த் எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, கேஷ் ஃப்ளோ கண்ட்ரியில் எப்படி இருக்குன்ற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் வருவாங்க. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமான க்ரோத் இருக்க போது அடுத்த 5 to 10 இயர்ஸ்லன்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு தனியாக ரிசர்ச் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸில் கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிஸ்க்கெலாம் அதிகமாக க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த கம்பெனிஸோட சிஇஓஸ் யார், இந்த மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க. அவங்களோட விஷன் என்ன, அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ், அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. இதில் கீ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மாடலிங். ஃபினான்ஷியல் மாடல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நிறைய அவுட்கம்ஸ் சினாரியோஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ரேண்டம் சினாரியோஸ், அது ஃபார் எக்ஸாம்பிள் worst கேஸ் சினாரியோ, பெஸ்ட் கேஸ் சினாரியோ, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாப்புலையும் பார்ப்பாங்க. அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்யூச்சர் ரெவென்யூஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. எவ்வளோ இந்த மாதிரி இந்த கம்பெனியில் எவ்வளோ ரெவென்யூ வரலாம்,
எர்னிங்ஸ் போட்டு இவ்வளோ வரலாம் அப்படின்ற மாரி. அவங்களே கம்பெனிஸ வந்து ஃபியூச்சர்ல எவ்வளோ இருக்குன்னு வேல்யூ பண்ணி பார்ப்பாங்க. பொட்டன்ஷியல் வேல்யூ. கம்பெனிஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ல இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. இவ்வளோ வேல்யூ இது போலாம் அப்படின்ற மாரி எக்ஸெல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ரேண்டமைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எப்படி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஒரு ஃபோர்காஸ்டிங் மாரி. அந்த கம்பெனிஸ் வந்து இப்போ வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. வேல்யூவேஷன் பண்ணுறதுக்காக நெறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், அப்புறம் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் இதெல்லாம் வந்து இந்த மாரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூவ கண்டுபிடிப்பாங்க. இது மூலியமா இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்களோட ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? லாங் டெர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? எப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம பொசிஷன் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஓவரால் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட பார்ப்பாங்க. காம்படிட்டரோட ஆக்டிவிட்டி பார்ப்பாங்க. அப்புறம் கன்சியூமர் பிஹேவியரோட பார்ப்பாங்க. அப்புறம் கன்சியூமர் ரிவ்யூஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு அந்த ரீசர்ச் ரிப்போர்ட்ல வந்து இந்த ஒரு கம்பெனி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாரி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ரிசர்ச்ல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி தான். மார்க்கெட் வந்து எப்பவுமே அன்பிரெடிக்டபிளா தான் இருக்கும். நம்ம எவ்வளோதான் கிளியரா தியரியில வந்து இவ்வளோ வேல்யூவேஷன் பண்ணுறோம், இவ்வளோ ப்ராஃபிட் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, ப்ராக்டிக்கலா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து அனலிஸ்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட். இப்போ வந்து இருக்கிற எரால வந்து இப்போ நம்ம இருக்கிற டிஜிட்டல் எரால வந்து ஏகப்பட்ட டேட்டா இருக்குது. அதனால எல்லாத்தையுமே நம்ம வந்து சக் பண்ணி எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆயிரும். அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரீசர்ச்லேயே உங்களுக்கு எல்லா டைமுமே போயிரும். அது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அனாலிசிஸ் பராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சரியா முடிவெடுக்க முடியாது. பயாஸ் அண்ட் சப்ஜெக்டிவிட்டி. ஹியூமன் டெண்டன்சி தான் இங்க வந்து பயாஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப அனலிஸ்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாக் ஒரு கம்பெனி ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, அவங்க வந்து அந்த ஸ்டாக்கையோ, அந்த கம்பெனியோ வந்து அவங்க நல்ல மாரி ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு அது வந்து ரொம்ப விருப்பமா இருக்கு. அவங்க நெறைய வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க ஹோல்டு பண்றாங்க அப்படின்ற மாரி. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். கன்க்ளூஷன் என்னன்னா, ஈக்விட்டி ரிசர்ச் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பேங்க்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன் மேக் பண்றதுக்கு. இப்போ அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் ராக்லாம் அலாதீன் ஏஐன்னு ஒரு இருக்கிறதுலயே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஐ அவங்க தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங்க்கும், வைட்டல் இன்சைட்ஸ் குடுக்குறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாரி மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுனால. இன்னொன்னு மார்க்கெட் ரிசர்ச்னால அவங்க வந்து எக்கானமியும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல அவங்களோட ரிசோர்ஸஸ் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ரில்லியன்ஸ், பில்லியன்ஸ்ன்னு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றது வந்து ஏஐ, அப்புறம் மெஷின் லேர்னிங், ஒரு சில ஃபியூச்சர் பேஸ் பண்ணி இருக்கிற செக்டார்ஸ், பூமிங் செக்டார்ஸ்ல வந்து இப்போ அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க வந்து ரீசர்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி இதுதான் நெக்ஸ்ட் பெரிய ட்ரெண்டா இருக்கும் அப்படின்றது மாரி. இன் கன்க்ளூஷன், ஈக்விட்டி ரிசர்ச்ன்றது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். நீங்க கூட பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மென்ட் பேங்க்ஸ் வந்து அவங்க ப்ளூம்பெர்க் டெர்மினல்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரீட்டெய்லர்ஸ விட ஜாஸ்தியா ஆக்சஸ் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. அவங்களோட ஈக்விட்டி ரிசர்ச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் அபௌட் ஈக்விட்டி ரிசர்ச். பை காய்ஸ்.